வெற்றி இல்லை, வாழ்க்கை இல்லை. நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். நாம் கர்த்தரை புது வருடத்துக்குள்ளாய் போகும் பொழுது ஆராதித்துக் கொண்டே போகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்போம். இந்த துன்பங்களின் மத்தியிலே கர்த்தர் நமக்கு எவ்வளவாய் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். கஷ்டங்கள் மத்தியிலே இந்த கஷ்டங்களை எவ்வளவாய் நீக்கி இருக்கிறார். இன்று அவருடைய சன்னிதானத்திலே இந்த வருட முடிவிலே வருவது கர்த்தருடைய பெரிய கிருபை. Mainly God's grace that we are here. Mainly God's grace. அதனாலே அவரை நாம் துதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, புதிய ஆண்டுக்குள்ளாய் போகும் பொழுது நாம் துதித்துக் கொண்டே போக வேண்டும். ஆமென். கடந்த காலத்தை நினைத்து பார்ப்போம். நடந்து வந்த பாதைகளை நாம் நினைத்து பார்ப்போம். கண்ணீரோடு கர்த்தரை துதிக்கலாமா?
people worshiping. Let all the elders worshiping. Hallelujah. He is worthy to receive all our praise. நம்முடைய துதிகளுக்கு அவர் பாத்திர துதிக்கலாம். எல்லாரும் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். எல்லாருடைய வாய்களும் விரிவாய் திறந்திருக்க வேண்டும். எல்லாரும் துதிக்கலாம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Oh my Jesus. எல்லாரும் உணர்ந்து சொல்லலாம். இன்றைக்கு நாளுக்கு சொல்லலாம். முதல் காலையிலே இன்றைக்கு நாளுக்கு சொல்லலாம். ஆராதிப்பேன் பொறுப்புவே தேவா. என் வாழ்விலே தேவா. உம்மை ஆராதிப்பேன் பொறுப்புவே தேவா. நீரேங்கும் என் வாழ்விலே தேவா. உம்மை ஆராதிப்பேன் பொறுப்புவே தேவா. நீரேங்கும் என் வாழ்விலே தேவா. கலவீனம் யாரி என்னை சுமக்கும் போது பரிகாரி நீ போதுமே. பரிசுத்த நீரே வாரில் வந்ததால் பாவங்கள் கழுவுதே. கலவீனம் யாரி என்னை சுமக்கும் போது பரிகாரி நீ போதுமே. முடித்து புதிய வருடத்தை ஆரம்பிக்க போகிறோம். முடிந்தால் முழங்கால் படியிடல், முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம். எல்லாம் கர்த்தரை துதித்துக் கொண்டே புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிப்போம். Hallelujah.
ஜபநிலையிலே அப்படியே இருக்கும் பொழுது கடந்த காலங்களிலே நான் தேவ சன்னிதானத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு தெளிவாக வெளிப்படுத்தினதை தேவ சன்னிதானத்தில் என்று சொல்கிறேன். What the Lord has revealed to me in the past days when I was in the presence of God, I am going to tell you. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பழைய ஆண்டிலே எவ்வளவு பயங்கரங்களை கேள்விப்பட்டோம், புதிய ஆண்டிலே அவைகள் எல்லாம் இருக்குமா, முடிந்து விடுமா? Will everything be gone? What all has happened in the past year? Dearly beloved, I am going to tell you something. உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்கிறேன். What the Lord has given unto me, I am going to give unto you. இந்த புதிய ஆண்டிலே இதுவரை இல்லாத பயங்கரங்கள் உலகமெங்கும் நடைபெறும் என்று சொல்லி கர்த்தர் காண்பித்தார். இருள் எல்லா தேசங்களிலும் மூடும் என்று சொல்லி கர்த்தர் காண்பித்தார். பயங்கரமான அழிவு அநேக இடங்களிலே வரும் என்று சொன்னார். That's going to be disaster, death and destruction everywhere all over the world. பயங்கரங்களை கேள்விப்படுவீர்கள், துக்ககரமான சம்பவங்களை கேள்விப்படுவீர்கள், வன்முறை சம்பவங்கள் அதிகமாகிறதை கேள்விப்படுவீர்கள். இயற்கை சீற்றத்தினாலே ஏராளமான மக்கள் அழிவதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள், காண்பீர்கள். கடைசி காலத்தின் அறிகுறியாக கொந்தளிப்புகளும் பஞ்சங்களும் வேதனைகளும் பெருகும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். யாராவது உங்களிடத்தில் வந்து இனி எல்லாமே நன்றாக ஆகிவிடும் என்று சொன்னால் நம்பாதிருங்கள். சமாதானம் வரும் என்று சொல்லி சொன்னால் நம்பாதிருங்கள். When somebody else say that there's going to be peace in the world, do not believe them. The word of the Lord says there's going to be destruction, there's going to be famine, there's going to be death everywhere. எங்கும் பஞ்சங்களும் சாவும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். பல நாடுகளிலே அரசாங்கங்கள் கவிழ்ந்து போகும், அக்கிரமங்கள் பெருகும். Many kingdoms will fall. Lawlessness will be everywhere. You will hear only bad news, sad news, and terrible and horrible news. பயங்கரமான செய்திகளையே நீங்கள் கேள்விப்படுவீர்கள். நம்முடைய இந்திய தேசத்தை நோக்கி ஒரு பெரிய காரிருள் வந்து கொண்டிருந்தது. அந்த காரிருள் தேசத்தை அப்படியே மூடுகிறது. ஜனங்கள் ஆயிரக்கணக்கிலே மடிந்து விடுகிறார்கள். உனக்கு வலது பக்கத்திலே, உனக்கு இடது பக்கத்திலே ஜனங்கள் விழுகிறார்கள். தலைவர்கள் இதோ கொலை செய்யப்படுகிறார்கள். அரசாங்கங்கள் கவிழ்கிறது, புதிய அரசாங்கங்கள் உருவாகிறது. அக்கிரமத்தின் செய்கை இப்பொழுது வெளிப்படுகிறது. The spirit of lawlessness will be everywhere. ஜனங்கள் சிற்றின்ப பிரியர்களாய் மாறுவார்கள். குடும்பங்கள் உடைகிறது, வேதனைகள் பெருகுகிறது, அருவருப்பான காரியங்களை கேள்விப்படுவீர்கள். தமிழ்நாட்டிலே கடந்த மாதத்திலே வெள்ளம் வந்தது, அழிந்து விட்டது என்று சொல்லி நினைத்தார்கள். இல்லை, இதைவிட பயங்கரமான காரியங்களே நடைபெறப் போகிறது. வாலிபர்கள் சோர்ந்து போவார்கள், அவருடைய கால்கள் பண்டாடுகிறது. அரசியல் தலைவர்கள், தேசத்தின் தலைவர்கள்
உயர் நிலையிலே இருக்கிறவர்களுடைய அந்தரங்கள் வெளியாகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். குழப்பமும் கொந்தளிப்பும் ஏராளமாய் வருகிறது. ஐயோ 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 என்று சொல்லுகிற தூதருடைய சத்தம் கேட்கிறது. இனி பூமியிலே இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லும் சத்தம் கேட்கிறது. நான் கலங்கி தவித்தேன். ஆண்டவரே, புதிய ஆண்டிலே ஆசீர்வாதத்தை அல்லவா நான் கொடுக்க வேண்டும். எப்படி ஆண்டவரை இவர்களை சொல்வது என்று சொன்னபொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசினார். காரிருள் துன்மார்க்கனை சூழும் பொழுது என் ஜனத்துக்கு நான் வெளிச்சமாய் இருப்பேன் என்று சொன்னார். I will light unto my people when darkness comes over the wicked. துன்மார்க்கன் அழிந்து விடுவதை உன் கண்களினாலே நீ பார்ப்பாய். அது உன்னை அணுகாது. வெள்ளங்கள் புரண்டு வரும், சாவு நெருங்கி வரும், என் ஜனத்தை அது அணுகாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை சூழ நின்று பாதுகாப்பேன். I will protect my people, saith the Lord God Almighty. உன் வாசற்படி வரைக்கும் அது வரும், உள்ளே வராது. ஏனென்றால் உன்னிலே இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். He that is in you is greater than anything in this world. அநேக ஆவிக்குரிய தலைவர்கள் இதோ தேவ சன்னிதானத்துக்கு செல்கிறார்கள். ஆவிக்குரிய மூத்தவர்கள் தேவ சன்னிதானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். என் சபையை நான் புதுப்பிப்பேன் என்று சொல்லி சொல்கிறார். என் சபையிலே என் அக்கினியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். I will pour out my fire upon the church, saith the Lord God Almighty. புதிதானவைகளை நான் நடப்பிப்பேன், அதிசயமானவைகளை நான் காண்பிப்பேன். You shall see wonders. நீங்கள் அதிசயமானவைகளை காண்பீர்கள். உண்மையாய் எனக்கு, உண்மையாய் உத்தமமாய் எனக்கென்று வைராக்கியமாய் தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொண்டு ஜீவிக்கிறவர்களை நான் அக்கினி சுவாலைகளாய் மாற்றுவேன். They shall be the flames of fire. சபையின் நடுவிலே நான் பலத்த கிரியைகளை நடப்பிப்பேன். நான் தேவன் உன் நடுவிலே இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பேன். அக்கினி இருந்து புறப்படும், ஜனங்கள் தேடி ஓடி வருவார்கள். அது பரிசுத்த அக்கினி என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். என் ஜனத்தை பொன்னை புடமிடுவது போல நான் புடமிடுவேன். கழிவுகள் நீக்கப்படும், பதர்கள் நீக்கப்படும், அவைகள் சுட்டரிக்கப்படும். நல்ல மணிகளோ பலன் கொடுக்கும். தேவனாகிய கர்த்தருக்குள் நீ மகிழ்ந்து களிகூறு. உன் ராஜா சீக்கிரமாய் வருகிறார். இனி அசதியாயிருக்கும் காலம் அல்ல, இனி தூங்கிக் கொண்டிருக்கும் காலம் அல்ல. விழித்திருந்து ஜெபியுங்கள். இனி வரும் பயங்கரங்களுக்கு தப்பி தெய்வ சன்னிதானத்திலே நிற்கும்படிக்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். Pray without ceasing. அந்தரங்கள் வெளிப்படும், இருளிலே செய்கிறவைகள் வெளியிலே வரும். இதோ உன்னை சுற்றியுள்ள ஜாதி ஜனங்கள் உன்னை தேடி ஓடி வருவார்கள். அவருடைய இருதயம் உடைந்திருக்கிறது, கரைந்திருக்கிறது, வேதனையினால் நிறைந்திருக்கிறது.
இருக்கிறது, பயத்தினால் நிறைந்திருக்கிறது. என் சபையை நோக்கி அவர்கள் வருவார்கள். என் வார்த்தைகளை நீ அவர்களுக்கு கொடுப்பாய், நான் அவர்களை ரட்சிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நீ கேட்டுக்கொண்டபடி இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆட்டு மக்களினால் உன் சபையை நான் நிரப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். பரிசுத்தப்படுத்து, பரிசுத்தமாகி நீ ஆயத்தமாகி என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அந்த பயங்கரங்கள் இந்த நாளிலிருந்து ஆரம்பிக்கும். அப்பொழுது என் வார்த்தைகளை நீ நினைவு கூர்வாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். வன்முறை சம்பவங்கள் ஏராளமாய் பெருகும். என் உற்றார் உறவினர் பல நாடுகளிலே இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் ஜெபித்தேன். கர்த்தர் எனக்கு சொன்னார், அந்தந்த தேசங்களிலே பயங்கரங்கள் பெருகும், வேதனைகள் பெருகும். ஆனால் என் பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். என் பிள்ளைகளை நான் சூழல் என்று பாதுகாப்பேன். தீங்கு உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்தேன். பொன்னை அக்கினி உடம்பிடுவது போல நான் அவர்களை உடம்பிடுவேன். அவர்கள் சுத்த பொன்னாய் மாறுவார்கள். என் மகிமை அங்கே விளங்கும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். வாலிபனே, வாலிப மகளே, இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை புதுப்பிக்கிறார். சுத்த பொன்னாக உன்னை மாற்றுகிறார். தேவ மகிமை உன்னிலே விளங்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பெரியவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், எந்த மட்டும் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள், எந்த மட்டும் நீங்கள் மௌனமாக இருப்பீர்கள், இது தூங்கும் காலம் அல்ல. உன் விசுவாசம் இன்னும் பெருகட்டும். நான் உன்னிலே வைத்திருக்கிற என்னுடைய அன்பு உன்னிலே கிரியை செய்யட்டும். என் சமூகத்திலே நீ கேட்டவைகளை நான் இந்த ஆண்டு உனக்கு கொடுக்கிறேன். மகனே, நீ ஆஸ்தியை கேட்கவில்லை, ஆத்துமாக்களை கேட்டாய். பேரும் புகழையும் நீ கேட்கவில்லை. ஊழியத்திலே நான் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று கேட்டாய். நான் அறியாத சிறுபிள்ளையாய் இருக்கிறேனே, என்னால் ஒன்றும் முடியவில்லையே என்று சொல்லி கேட்டாய். இல்லவே இல்லை. கண்டா மிருகத்துக்கு கொண்ட பலனை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ போகும் பொழுது ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. என் அக்கினி உண்மையில் இருக்கிறது என்று சொல்லி கதை சொல்கிறார். நீ வாய் திறந்து என் வார்த்தைகளை சொல்லுவாய், அது அக்கினியாய் புறப்படும். என் அபிஷேகம் உண்மையில் தங்கி இருக்கிறது. உன்னை அழைத்தவர் நான் அல்லவா? சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னுடைய தேவன். உன்னை காத்துக்கொள், எழுதி பிரகாசி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், மனக்கலக்கங்கள் எல்லாம் முடிந்து போயிட்டு எனக்கு உண்மையாக நீ ஊழியம் செய். நீ என் சமூகத்திலே உபவாசித்து ஜெபித்து கேட்டவைகளை நான் உனக்கு கொடுக்கிறேன்.
கொண்டபடி அங்கே ஒரு ஆலயம் எழுப்புகிறது. ஆத்துமாக்கள் அதிலே நிரம்புகிறார்கள். அதிலே ஆதிவாசிகளும் இருக்கிறார்கள். நீ என் வார்த்தைகளை சொல்லுகிறாய், அது அக்கினியாய் புறப்படுகிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளைகளை குறித்த கவலையை நீ விட்டுவிடுவீர்கள். அவர்கள் எக்காலத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். அபிஷேகத்தின் வல்லமை கொண்டே இருக்கிறார். புனிதமான ஆயுதமாய் இருக்கிறார். வரையை கட்டிக்கொள், எழுந்து புறப்பட்டு போ. நான் உன்னோடு கூட வருவேன். நீ போகணும்னாலும் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். நீ உபவாசித்து என்னிடத்திலே கேட்டாய் அல்லவா, ஞானத்தை, தைரியத்தை, அபிஷேகத்தை, வரத்தை என் சமூகத்திலே கேட்டாய் அல்லவா, அத்தனையும் நான் கொடுக்கிறேன். மகனே, நீ என் பார்வையில் பிரியமாக மனமாட்சி நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நீ பிரசங்கித்தது போல அக்கினி ஊடாக நீ நடந்த பொழுது நான் உன்னோடு கூட இருந்தேன் அல்லவா. தண்ணீரின் ஊடாக கடந்த பொழுது அவைகள் உண்டே கொள்ளவில்லை, நான் உன்னோடு கொள்ளதாக இருந்தேன். உன்னை அழைத்த ஒரு தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ளவராகவே நான் பேசினேன். உன் எதிர்காலம் உன் கரத்திலே அல்ல, என் கரத்திலே இருக்கிறது. நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன் அல்லவா, என் நிழல் உன்னை விட்டு விலகவே விலகாது. என் பிரசன்னம் உன்னோடு கூட எப்பொழுது இருக்கிறது. இந்த இருதயம் எப்பொழுதும் எனக்குள்ளாய் மகிழ்ந்து கழிவுறுத்தி என்னை துதிக்கும். அந்த பாரம் நீங்கிவிட்டது. இப்பொழுது என் கருத்திலே இருக்கிறபடினால் ஒருவரும் உன்னை கற்றுக் கொள்ள முடியாது. இதோ ஊழியத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த ஊழியத்தை செய். அதை ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள். என் சமூகத்தை அதிகமாக காத்து நான் உனக்கு வெளிப்பாடுகளையும் கொடுப்பேன், தரிசனங்களையும் கொடுப்பேன், வார்த்தைகளையும் கொடுப்பேன். வார்த்தைகளை சொல்லி கற்றுக் சொல்லுவார். கவலைப்படாது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கொண்டிருக்கிறேன். தெரியாதே, நான் உன் தேவன், உன் வழக்கத்தை குறித்து நான் உனக்கு சகாயப்படுவேன் சொல்கிறார். சபையிலே ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என் ஊழியத்தை அசதியாய் செய்யாதபடிக்கு உற்சாகமாக, மனப்பூர்வமாக, உண்மையாக செய்யுங்கள். கடந்த ஆண்டிலே நீங்கள் கேட்ட காரியங்கள் அத்தனையும் நான் உங்களுக்கு தருகிறேன். சுற்றியுள்ள ஜனங்கள் தத்தளிக்கப்படுவார்கள். உனக்கு எதிராய் வருவார்கள், ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் புறப்பட்டு ஓடி போவார்கள். உன் சத்துருக்கள் உனக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும்படியாக கேட்பார்கள். இதுவே நான் உனக்கு கொடுக்கும் அடையாளம். அதன் மூலம் நீ அறிந்து கொள்வாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். Thank you, Jesus. Thank you, Jesus. My word will be spread all over the world. I have given you the burden, I have given you the vision, and I have given you the power of the Holy Spirit, and I will fulfill what I have promised you, saith the Lord God Almighty. நன்றியோடு கர்த்தரை எல்லாரும் சொல்றீங்களா? பிரியமானவர்களே, இந்த உபவாச நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து நம்ம பல குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஸோ ஜெபிக்க போகிறதுக்கு முன்பதாக முதலாவதாக நம்முடைய இருதயத்தை, நம்முடைய எண்ணங்கள், யோசனைகள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுக்கலாம். ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே விட்டு கொடுக்கலாம். நம்ம ஜெபிக்கும் பொழுதும் கூட ஆவியானவர் அப்படியே ஜபங்களை வழி நடத்தும்படியாக இந்த நாட்டிலும் ஜெபிக்கிற ஜபங்கள்
ஆண்டவர் கண்டிப்பாக அவர் கேட்க போகிறார். ஸோ ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒருவேளை பல வருடங்களுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாததாக இருக்கிறது. அது இன்றைக்கும் நமக்கு பொருந்துகிறதாக இருக்கிறது. ஸோ ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளோடு கூட பேசி கொண்டு தான் இருக்கிறார். நிறைய நேரங்களில் நாம் எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். பட் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னா, கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா அதை குறித்து ஆண்டவர் முன்பதாகவே பேசியிருப்பார். ஸோ நம்ம தான் நிறைய நேரங்களில் கவனம் செலுத்தாமல் போயிருப்போம். அதே போல் இப்பொழுது நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே ஆண்டவர் அதை குறித்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் கொடுத்து கொண்டு தான் இருந்தார். ஸோ ஒருவேளை எதிர்பாராத விதமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த சூழ்நிலைகள் யோசிக்கலாம். பட் ஆண்டவர் ஏற்கனவே பேசியிருக்கிறார். ஸோ இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் நமக்கு கேட்கும்படியாக செவிகளை கொடுக்கும்படியாக, பார்க்கும்படியாக கண்களை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையில் இவ்வாறாக ஆண்டவர் சொல்கிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். ஸோ முதலாவதாக இந்த நாட்களிலும் ஆண்டவர் என்ன பேசுகிறார் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில். ஏன்னா அப்படிப்பட்ட காலங்களில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்தை முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். ஸோ முதலாவதாக நாம் அதுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு கேட்கும்படியாக, செவிகளை கொடுக்கும்படியாக, என்னென்னலாம் தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் நீங்கி போகும்படியாக நாம் ஒருமனப்பட்டு எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம். தகப்பனே, அளவற்ற உங்க அன்பு அப்பா எங்களுக்காக எங்க பாவம் போட்டாய் சிலுவையில ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை செஞ்சப்பா நீங்க ஜீவனே கொடுத்தீங்களே. அந்த அன்புக்காக ஒரு முறையாக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா அந்த வேளையிலும் அப்பா அந்த வைரஸ் பரவி வருகிற இந்த நெருக்கப்படுகிற காலங்களிலே நாங்கள் இருந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுதுமில்லை கைவிடுமில்லை என்று சொன்ன தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலங்களிலே இன்னுமாக இந்த வேளையிலே கர்த்தருடைய ஊழியக்காரர், அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரரை கொண்டு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த நெருக்கப்படுகிற காலங்களிலே நாங்கள் உங்களோடு கூட நெருங்கி வரும்படியாக நீங்க அப்பா விரும்புகிறேன் தகப்பனே. அப்பா ஒரு முறையாக அது உங்களோடு நெருங்கி வர இருக்கிற எல்லா தடைகள் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் அப்பா. சத்ருவின் ஆயுதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாய்க்காது போகட்டும் அப்பா. ஓர கத்தி கலி கராஷலி அனி கரபரபா எங்களுடைய ஆவிக்கிற காதுகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் திறக்கப்படட்டும் அப்பா. அப்பா எங்களுடைய ஆவிக்கிற கண்கள் அப்பா உங்களுடைய கல்வாரி காட்சி ஒரு முறையாய் காணும்படியாக திறக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த காலங்களில் எங்களை ஒரு முறையாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தால எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும், வேதனை உண்டாக்கும் வழிகள் எல்லாவற்றையும் நீங்க சுத்திகரிக்கும்படியாய் பரிசுத்தப்படுத்தும்படியாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்மோடு நெருங்கி வர உதவி செய்யுங்க. வருகை மிகவும் சமீபம் அப்பா. உங்க வருகைக்கு அப்பா எங்களை ஆயத்தப்படுத்துங்க அப்பா. அப்பா ஆயத்தப்படுத்துங்க. ஆவி ஆத்துமா சரீரம் வருகையிலே கரை திரையற்றதாக இருக்கும்படி ஆவியானவர் எங்களை சுத்திகரிப்பின் ஆவியானவர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அப்பா கல்வாரி ரத்தத்துக்குள்ளாய் மூடி பாதுகாத்து கொள்ளுங்க. பாதத்திலே ஒரு முறையாக அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து மனம் இறங்கி அப்பா தேசத்துக்கு சேமத்தை கொடுங்கப்பா. உங்க நாமம் எங்க தேசத்திலே மகிமைப்படுவதாக. எல்லா ஸ்தோத்திரம் துதி கனம் மகிமை திரியேக தேவனுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். அடுத்த ஜெப குறிப்புக்காக நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். நீங்கள் தேவனுடைய வார்த்தை தந்தை கொடுக்கும்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க, காரிருள் பூமியை சூழும் பொழுதும் கூட தேவனுடைய பாதுகாப்பு தேவனுடைய ஜனங்களோடு கூட இருக்கும் என்று சொல்லி, என்ற நாட்களிலும் கூட நமக்கு பாதுகாப்பு அது ஆண்டுடைய பிரசன்னமாக இருக்கிறது, ஆண்டுடைய மகிமையாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக அவருடைய எல்லா பாதைகளையும் பாதுகாத்து கொண்டார். ஸோ இந்த நாட்களிலும் கூட காரிருள் பூமியை சூழும் நாட்களிலும் கூட தேவனுடைய மகிமை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில் வெளிப்படும்படியாக
என்றால் அதுவே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. ஸோ அந்த ஒரு காரியத்துக்காக, ஒரு குறிப்புக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்களை அன்பும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த நல்ல வேளையில கூட அப்பா நம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா விசேஷமாக ஆண்டவரே, ஜனத்தின் மீது காரிருள் வரும் பொழுது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் என்று வசனம் சொல்லுகிறதப்பா. நம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா வெளிச்சம் எங்கள் மீது உதிப்பதாக அப்பா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அப்பா உடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. என் குடும்பத்தின் மீது உடைய வெளிச்சம் வருவதாகப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீங்களேப்பா. அந்த வார்த்தையின்படி எங்க ஜனங்களை நீங்க நடத்துங்க, எங்க குடும்பங்களை நடத்துங்க, எங்க திருச்சபை மக்களை நடத்துங்கப்பா. எல்லா பயங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும் ஆண்டவரே. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் என்று சொன்னீங்களேப்பா. அந்த வார்த்தையின்படி அப்பா நீங்க எங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா. அப்பா பகலில் மேக ஸ்தம்பமாகும், இரவில் அக்கினி ஸ்தம்பமாகும் எங்களோடு கூட நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நீங்க எங்களை நடத்துங்கப்பா, நீங்க எங்களை நடத்துங்க, சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. உடைய நாமத்தின் மகிமைக்கென்று எங்களை நடத்துவீராகப்பா. பயங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய நம்பிக்கை அதிகமாகட்டும் ஆண்டவரே. உம்மை நம்புகிற நம்பிக்கை இன்னும் அதிகமாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். அடுத்தபடியாக ஒரு மிகவும் முக்கியமான குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களிலும் கூட கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் இருந்த தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ முதலாவதாக அரசாங்கத்துக்கு ஆண்டவர் தேவையான ஞானத்தையும் அறிவியும் கொடுத்து இன்னும் தெளிவாக வழி நடத்தும்படியாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் வெளியே போக வேண்டியது இருக்குது, நிறைய காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. தேவன் அந்த சூழ்நிலைகளிலும் கூட ஆவியானுடைய தெளிவு, ஆவியானுடைய கைடன்ஸ், அவருடைய வழி நடத்துதல், பகுத்தறிவை நமக்கு கொடுக்கும்படியாக நாம் சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, விசேஷவைகளே ஆண்டவரே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்காக, யூனியன் டெரிட்டரியில் இருக்கிற கவர்மெண்ட்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ராஜாக்கள் இருதயத்தை உடைய கரத்தில் நீர்காலில் போல் நடத்துகிற தேவன், ஆண்டவரே உமது வெளிச்சத்தை நீர் அவங்களுக்கு கொடுப்பீராக, உமது ஞானத்தையும் பகுத்தறிவு நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, ஜனங்களை எப்படி ரீச் பண்ண வேண்டும், ஜனங்களை எப்படி ஆண்டவரை ஆளுகை செய்ய வேண்டும் என்ற விசேஷித்த கிருபை நீங்க இந்த நேரத்தில் ஆண்டவரை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய அரசாங்கங்களை நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் ராஜரிகம் பண்ணுவீராக. எத்தனையோ மக்கள் ஆண்டவரை வேதனையில தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை, அவங்களை ரீச் அவுட் பண்ணத்தக்கதாக கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. முற்றிலுமாக உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதே போல விசேஷ வகையில் ஆண்டவரே, எங்களுக்காக, விசுவாசிகளுக்காக, தேவ மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பகுத்தறிவை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எதை எப்பொழுது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் ஆண்டவரே, எங்கே போக வேண்டும் என்ற அந்த ஞானத்தை நீர் கொடுப்பீராக அப்பா. நம்முடைய ரத்தத்துக்குள்ளாக எல்லாரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க சொன்னீங்க அப்பா, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் சொன்னது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நீங்க எங்களை கைட் பண்ணுங்க, நீங்க எங்களுக்கு ஆலோசிக்கிறார்கள், எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த ரத்த கோட்டைகளாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை ஆளுகை செய்கிறார்கள். எல்லா மகிமையும் கனத்தையும் வல்லமை உமக்கே செலுத்துகிறோம். உயிர் தெளிந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ಸ್ತೋತ್ರ ಪಾಮಿ துதிக்கிறோம். ஒரு கதி கலி கராஷிலி அணி கரபரபா அன்புள்ள தகப்பனே, மனுஷகுமாரன் நினையாத நாளிகளே வருவார், ஆகியால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள்னு சொன்னீங்களே அப்பா. நீங்க பரிசுத்தராக வரப்போகிறீரப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இந்த காலங்களிலே நீங்க பேசும்படியாய், இடைபடும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் நீங்க போகட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில். கசப்பு, கோபம், மன்னியாமை, விரோதம், வைராக்கியம் எல்லாம் நீங்கி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தால ஒவ்வொரு நிமிஷமும் கழுவி சுத்திகரிங்கப்பா. உடைய
பரிசுத்த வருகைக்கு அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தமாக வைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நீ ஆயத்தப்படு, உன்னோடைய கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்துன்னு சொன்னீங்களே. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக மன்றாடி ஜெபிக்கவும் அவர்களுக்கு உங்க அன்பை எடுத்து செல்லவும் உதவி செய்யுங்கப்பா. இனி வரப்போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொன்னீங்களே. கண்ணீரோடு விழித்திருந்து ஜெபம் பண்ண, எங்களுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள, ஆத்துமாக்களை உமக்கு இந்த ஆதாயம் செய்ய பரிசுத்த ஆவியானவரையே நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். தேவ கிருபையை பற்றி கொள்கிறோம் அப்பா. நம்முடைய பாதத்திலே ஒரு முறையாக அர்ப்பணிக்கிறோம் தாப்பனே. குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்த தேவனாக வர போறீங்க. வருகைக்கு நாங்களும் ஆத்துமாக்களோடு ஆயத்தமாய் இருக்க கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது. எங்கள் கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். கடைசியாக எல்லாரும் நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த நாட்களிலும் கூட பல பேர் வியாதியினால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையில் இவ்வாறாக இருக்கிறது, நம்முடைய தேவன் அவர் யெகோவா ராஃபாவாக இருக்கிறார். ஸோ தேவனுடைய திருச்சபையிலே தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படும்படியாக, அதன் மூலமாக அநேக பேர் சுகமடையும்படியாக, அநேக பேர் ஆண்டோருக்குள்ளே வரும்படியாகவும், அது மாத்திரமல்ல நாங்கள் உங்களுக்காகவும் சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறோம். ஒருவேளை நீங்கள் பல கஷ்டங்களில் இருக்கலாம், பல சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இந்த நாட்களும் கூட ஆண்டவர் உங்களையும் தொடும்படியாக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காகவும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே ஆண்டவரே உமது வார்த்தையை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வார்த்தையை அறிக்கை செய்கிறோம். நீர் யெகோவா ராஃபாவாக இருக்கிறீர். எங்கள் தேசத்துல யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த COVID-19 வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்களுக்குள்ள உமது அற்புத சுகமாக்கும் வல்லமை பாய்வதாக அப்பா. உமது ஜீவன் இறங்குவதாக. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கேன்னு சொன்ன தேவன், உமது உயிர்த்தெழுதல் வல்லமை அவங்களுக்குள்ள இறங்குவதாக அப்பா. ஆண்டவரே, மரணத்தின் பிடியிலிருந்து அவங்களை நீங்க விடுதலை செய்யும்படியாக வேண்டுகிறோம் அப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஆண்டவரே ஒவ்வொருத்தர் மீது நாங்கள் பூசுகிறோம் அப்பா. ஒரு கேடு வராதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க அதே போல உமது அன்பை அவங்க ருசி பார்க்க நீங்க கிருபை செய்யுங்க. எங்க தேசம் மட்டுமல்ல, உலகம் எங்கும் ஆண்டவர் இருக்கிற மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ரட்சிக்க கூடாதபடி உமது கரம் குறுகி போகவில்லை ஆண்டவரே. நீங்க அவங்களை தொடுவீராக. உமது ஜீவன் இறங்குவதாக. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்ற வார்த்தையை நாங்கள் கூறுகிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்தபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் கெட்டு போவது உமது சித்தம் அல்ல அப்பா. எல்லாரையும் நீங்க ரட்சிப்பீராக, எல்லாரையும் நீங்க சுகப்படுத்துவீராக அப்பா. காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. தொடர்ந்து உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. இப்பொழுதும் அப்பா ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கண்ணீரை துடைப்பீராக அப்பா. உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் சொன்ன தேவன் அப்பா. எத்தனையோ மக்கள் பாதிப்பில் இருக்கிறார்கள். கர்த்தர் நீங்க ஆண்டவரை குறுக்கிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகான்னு சொன்னது போல தேவையான எல்லா காரியங்களும் சென்றடைய நீங்க கிருபை செய்வீராகப்பா. வாழ்வாதாரம் இழந்தவங்களுக்கு எல்லா காரியங்களும் நீங்க மறுபடியும் இரட்டிப்பாக கொடுப்பீராக. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற வார்த்தையை நாங்கள் கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே, சபையின் குடும்பங்கள் மீது ஆண்டவரே, மிஷனரி குடும்பங்கள் மீது ஆண்டவரே உமது பாதுகாப்பை நாங்கள் கூறுகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டுன்னு சொன்னது போல உங்களுடைய துக்கங்களை எல்லாம் மாற்றுவீராக. ஆண்டவரே, மிஷனரிகளை ஆசீர்வதிங்க அப்பா. தொடர்ந்து நீங்க அவங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. காத்துக் கொள்ளுங்க அப்பா. உமது நாமம் மகிமைப்படுவதாக, உமது சித்தம் நிறைவேறுவதாக அப்பா. தொடர்ந்து நீ பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா மகிமையும் கனத்தையும் வல்லமை உமக்கே செலுத்துகிறோம். உயிர் தெளிந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.